10 மாதம் சுமந்திருந்து பெற்றாள். பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாள். வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள். மேனியில் அவளுக்கு சிறந்தவர் யாரும் இல்லை, அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை என்று கவிஞர் கண்ணதாசன் பாடுகின்றார். அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லைதான். ஆனால் அன்னைக்கு இணையாக ஒரு தெய்வம் இருக்கின்றது என்றால் அது ஆசிரியர்தான். ஏனென்றால் இந்த உலகிலே 2 புனிதமான இடம் என்று உங்களுக்கு தெரியும். ஒன்று அது தாயின் கருவறை, இரண்டாவது பள்ளியினுடைய வகுப்பறை. எதிர்கால இந்தியாவிற்கு உங்களாலான பணிகளை எல்லாம் ஆற்ற வேண்டும், செயல்பட வேண்டும். சிறப்பாக வளர்ந்து உயர்ந்தோங்கி இந்த பள்ளியினுடைய பெருமையை பன்மடங்கு பெருக்கிட நீங்கள் எல்லாம் எப்படி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு உதாரண புருஷராக விளங்குகின்றார்களோ, ஒரு கிராமத்திலே, ராமேஸ்வரம் கிராமத்திலே படித்த ஒரு அப்துல் கலாம் என்பவர் இன்றைக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதியாக வந்து உலக நாடுகளிலே பாராட்டை பெற்றிருக்கின்றாரோ, அதே போல எதிர்காலத்தில் இந்த தூய மரியன்னை பள்ளியினுடைய மாணவன் நல்லறிவோடு வளர்க்கின்ற சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கான அடிப்படை ஆயத்த பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற இந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து, எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வோடு எனக்கு அளித்த வாய்ப்பிற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்கள்தான் நம்முடைய அறிவின் தாய்மை. நம்முடைய ஆசிரியர்கள் புண்படுத்துகின்ற ஆசிரியர்கள் அல்ல, நம்மை பண்படுத்துகின்ற ஆசிரியர்கள். எந்த ஆசிரியரும் ஒரு மாணவனை புண்படுத்துவது கிடையாது. அவர்கள் வாழ்வில் பண்பட வேண்டும் என்பதை உயர்ந்த லட்சியமாக கொண்டு இருக்கின்றவர்கள். அப்படிப்பட்ட பண்படுத்தும் பண்பாளர்களான நம்முடைய ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்களை நாம் உளமாற பாராட்டி, ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொல்வதைப் போல ஆசிரியர்களை இந்த இனிய நாளில் வாழ்த்தி, தொடர்ந்து ஆசிரியர் சொல்வதை கேட்டு வாழ்வில் உயர உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.